ஆடிப்பெருக்கு, அதாவது ஆடி 18 இந்த வாட்டி 3rd of August தான் வருதுங்க. ஆமாம், இந்த கம்மிங் சண்டே தான். இது ரொம்ப ரொம்ப ஸ்பெஷலான ஒரு தமிழ் ஃபெஸ்டிவல். இதுவும் இந்த பூஜை பண்ணுற விதானம்லாம் எங்கள் பாட்டியோட பாட்டி எங்கள் பாட்டிக்கு சொல்லி, எங்கள் பாட்டி எங்கள் அம்மாவுக்கு சொல்லி, எங்கள் அம்மா எனக்கு சொல்லி கொடுத்த ஒரு ப்ரொசீஜர் கிடையாது. இது வந்து யூடியூப் பாட்டி எங்கள் அம்மாவுக்கு இந்த ரீசெண்ட் இயர்ஸாக சொல்லி கொடுத்த ஒரு ப்ரொசீஜர் தான். ஏன்னா என்னோடய சைல்ட்ஹுட்டில் அம்மா வந்து இந்த ப்ரொசீஜர் எல்லாம் பண்ணுனாங்களான்றது எனக்கு ஞாபகம் இல்லை. இப்போ தான் யூடியூப்பில் பார்த்து இதெல்லாம் ஒரு ஃபியூ இயர்ஸாக ஃபாலோ பண்ணிகிட்ருக்காங்க. ஆஸ் திஸ் ஃபெஸ்டிவல் இஸ் டெடிகேட்டட் டு ரிவர், அம்மா வந்து ஒரு பாத்திரத்தில் தண்ணி கூட பழங்க, ஃப்ரூட்ஸ், தேங்காய் அதெல்லாம் வச்சு விளக்கேற்றி பூஜை பண்ணுவாங்க. ஆக்சுவலாக இன்றைக்கி தான் நிறைய பேர் அவங்களோட தாலி கயிறை கூட சேஞ்ச் பண்ணுவாங்கன்னு நான் கேள்விப்பட்டிருக்கேன். ரிவர் பேங்க்கில் போய் பூஜை பண்ணி ரொம்ப விசேஷமான நாள். இந்த நாளில் நம்ம எந்த திங்ஸ் வாங்கினாலும் அது நம்ம வீட்டில் பெருகி நம்மளுக்கு சந்தோஷம் நிம்மதி கொடுக்கும்னு சொல்லுவாங்க. ஸோ வீட்டோட மென்னெல்லாம் நோட் பண்ணுங்கள். நீங்கள் வீட்டில் இருக்கிற லேடிஸ்க்கெல்லாம் பேங்கிள் இல்லை கால் செயின் இதனால் எது முடியுமோ அதை வாங்கி கொடுங்க. அப்படி இல்லைன்னா அட்லீஸ்ட் ஒரு கல்லுப்பும் மஞ்சள் சர்க்கரை, ரைஸு, பருப்பு இதெல்லாம் வாங்கி சாமிக்கிட்ட வச்சு பூஜை பண்ணுங்கள். இந்த நாளில் உங்கள் வீட்டில் நிம்மதியும் சந்தோஷமும் பெருகி ஹாப்பியாக இருங்க. என்ஜாய் யுவர் லைஃப். பாய்.